This video is sponsored by Gen Reviews. நீங்கள் மொபைல் கேஜெட்ஸ் லேப்டாப் எதாக இருந்தாலும் ரிவ்யூ பார்த்து வாங்குறவங்களா இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெப்பேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதா மிஷினில் கையில் நூல் பிடிச்சி சுற்றுவோம், ஆனால் பவர் மிஷினில் அப்படி கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே சுற்றுறோம். அந்த மாதிரி சுற்றுறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடு தூக்கி விட்டுறணும். தூக்கி விட்டுட்டு தான் நம்ம நூல் சுற்றணும். ஏன் அப்படின்னா இந்த பல் இருக்குது பார்த்தீங்களா, தைக்கிற இடத்துல அந்த பல் தேய்மானம் அடையும். ஸோ அதனால் பாருங்கள், இந்த பல் வந்து தேய்மானம் அடையும். அதனால் இதை தூக்கி விட்டுட்டு தான் நம்ம நூல் சுற்றணும். இப்போ சுற்றலாமா, ஆட்டோமேட்டிக்காக சுற்றும் பாருங்கள். இதுதான் இந்த மிஷினோட பவரே. நம்ம வந்து தச்சுக்கிட்டு இருப்போம், இந்த பக்கெட்டு நம்ம பாபினை போட்டு விட்டோமாக்கா ஆட்டோமேட்டிக்காக நூல் சுற்ற ஆரம்பிச்சு நம்ம தேவைப்பட்ட நேரம் என்ன செஞ்சுக்கலாம், கட் பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு தைக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இதுதான் இந்த மிஷினோட ஒரு பவர். ஓகேவா? ஊசியில் எப்படி நூல் கோர்க்கலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக நூல் கோர்க்கணும். நூல் கோர்க்க தான் ஃபஸ்ட்டு மிஷினில் தைக்கிறோமோ என்னமோ ஃபஸ்ட்டு நூல் கோர்க்க கற்றுக்கணும். சரிங்களா? நூல் கரெக்டாக கோர்த்தா மட்டும்தான் நம்மளால் தைக்கவே முடியும், இல்லாட்டி தைக்க முடியாது. இந்த மாதிரி அடுத்து இந்த கம்பிக்குள்ள கோர்க்கணும். இப்படி கோர்த்துட்டு அதில் அதுக்கடுத்து இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அப்படி 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 கோர்த்து வச்சு கோர்த்து வச்சா பாபியில் எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள், இப்படி போட்டாச்சு. இந்த இதில் இழுத்தா அப்படி வரணும். ஸோ மாட்டுறப்ப இதை அப்படி தூக்கி விட்டு